மனு கோரிக்கை இருங்க. இந்த வருங்க 50 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் கண்ணங்குடியில் பயணியர் நிழற்குடை இல்லை, பொது கழிப்பிட வசதி இல்லை. ஆனால் வெக்கம் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் ஓட்டு கட்டு வருவான், நம்மளும் போடுவோம். ஏன்டா கக்கூஸ் கட்டி கொடுக்க துப்பு இல்லை உனக்கு எதுக்குடா ஓட்டு? அப்படி கேட்குது. நான் ஒரு பருவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவர் பூரா எழுதி வச்சுருப்பான் அரசாங்க கட்டிடம். ஒரு பிள்ளை சும்மா அப்படி போய் கழிவுக்கு போயிட்டுருக்கோம், வெளியே போயிட்டுருக்கோம். சீ நாய் செய்யுமா இந்த வேலையை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி. கக்கூஸ் கட்டி போங்கள்னா ஐயா மோடியா வந்தவனை விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தார். கக்கூஸ் கட்டி போகிறோம், அதுக்கு முதல்ல வீடு இருக்கணும்ல. கக்கூஸ் கட்ட காசு இருந்தாம்மா நாங்கள் வீடு கட்டிக்கிற மாட்டோம். இந்த காவாலி போயில் இப்படி ரொம்ப நாள் விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கட்டாக கத்தினோன்னு ரொம்ப திட்டுறான்னு விட்டுட்டாங்க எழுதுறத. இவன் என்ன கக்கூஸ் கட்டி தர்றது? ஓ மாயன் கவர்மெண்ட்னால சொந்த காசில் கட்டி தருவேன். இங்கே பாரு, எவன் காசு கேட்டாலும் மக்கள் தரமாட்டான், உன் புள்ள கேட்டால் தான் தருவான். இப்போ எல்லாரும் கேட்குறான், உனக்கு எங்கேருந்து காசு வருது, நீ இந்த கட்சியை நடத்துகிற, எல்லாரும் போட்டி போடுறிய, ஆனால் என் காசு இல்லை. பணக்காரன் இல்லாத ஒரே கட்சி வேட்பாளர் நம்ம கட்சி வேட்பாளர் தான். எவனுமே பணக்காரன் கிடையாது, எவனுமே கிடையாது. எல்லாருமே காசுல எப்படி போட்டி போடுற, எப்படி அரசியல் நடத்துகிற, கட்சி நடத்துகிறேன். என் மக்கள் கொடுக்குறான் காசு. மக்கள் இயக்கத்துக்கு மக்கள் தான் எல்லாம் தரணும். நான் என் மக்கள்கிட்ட திரள் நிதி கொடுங்குறேன். 200, 300, 2000, 3000, 4000 போட்டு அதில் தான் நடக்குது. அதில் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். இந்த மைக் அதில் வாங்கினதான், இந்த வண்டி அதில் வாங்கினது தான், என் மக்கள் கொடுத்த காசு தான். ஏன் நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தேன். என் மூஞ்சியை பாரு, போய் உன் மூஞ்சியை கண்ணாடியில் பாரு, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இது வேணால் கொஞ்சம் தீஞ்சு போச்சு வெயில் நின்று கொஞ்சம் பனை மரத்தில் மழை பெஞ்ச மாதிரி ஆயிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாருக்காக காயிறேன்? ஏன் ஆத்தாளம் இதை விட கொடுமையாக காஞ்சவன் தான். ஏப்ரல் மே மாதத்தில் ஆடு மாடு மேய்ச்சவன் தான். புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. அப்போது உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள், அதனால தான் நாங்கள் உங்களை ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த ஊருக்குள்ள எந்த ஊருக்கும் காரைக்குடி தொகுதிக்குன்னு உன் மகன் வென்று வந்தன்னா அரசு என் தொகுதிக்கு நிதி ஒதுக்கி என் மக்களுக்கான தேவையை நிறைவு செய்ய வைக்கிறதோ இல்லையோ, ஆனால் உலகம் முழுமைக்கு இருக்கிற 13 கோடி தமிழ் மக்கள் இந்த மகனுக்கு அவன் என்ன கேட்குறான மக்களுக்கு செய்கிறதுக்கு பணம் தருவான். உனக்கு தெரியுமா என் பெற்றோர்களே, என் ஆத்தாள பேனந்தமி தெரியுமா எத்தனை முறை ஐயா சிதம்பரம் இந்த தொகுதியில் வென்று மத்திய அமைச்சராக இருக்கார்ல? எவனுக்காவது காரைக்குடி தெரியுமான்னு? உன் மகன் நின்று நிற்கலை, ஜெயிக்கலை, இப்போ தான் நிற்கிறேன். ஆனால் உலகத்தில் காரைக்குடி தெரியாத எவனாவது இருக்கானானுங்கள்? உலகமே ஒரே ஒரு தொகுதியில் குறி வச்சிருக்கு, ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒருத்தன் வெற்றிக்காக காத்திருக்கு. உன் மகன் வெற்றிக்கு தான். அவன் 15 ஆண்டுகளா முச்சந்தியில் வீதியில் மக்கள் போராட்டத்தில் பிரச்சனைகளில் நின்று என் மகன் பேசியிருக்கான் எங்களுக்காக. ஒரு தடவை அவன் சட்டசபைக்கில் போய் பேசணும். இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் போயிருப்பான், நீ கேள்விப்பட்டிருப்ப. அன்னைக்கு எங்கள் தாத்தா ஜீவானந்தம் அவங்கெல்லாம், தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தோர் போன்றவர்கள்லாம் மிகச்சிறப்பாக, தாத்தா காமராஜ் போன்றவர்கள்லாம், தாத்தா கக்கன் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் உழைச்சிருக்காங்க நேர்மையாக. நீங்கள் படிச்சிருப்ப பார்த்துட்டு. ஒரே ஒரு உன் மகன் உள்ளே போயிட்டேன்னு வச்சுக்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும், எப்படி மக்கள் சேவை செய்யணுங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் படிப்பிச்சுட்டு தான் கீழே இறங்குவேன். உன் மகன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த தொகுதி, சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர் உன் மகன். இந்த பேரை எடுக்கலை, நான் பிரபாகர மகன். இந்த அரசு எனக்கு என்ன காசு தருது? நான் வென்று ஆட்சி அமைச்சிட்டேன்னா தலைகளாக நாட்டை மாற்றிடுறேன், வேற நாடு. இல்லைன்னா இந்த அரசுகள் எனக்கு காசு தர வேண்டியதில்லை, என் மக்கள் எனக்கு தருவான்.
ஒரு முடி வெட்டுற தம்பி திருக்கோயிலூரில் பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு வண்டியில் ஏற போனேன். கூட்டத்தை தள்ளிட்டு அண்ணா அண்ணான்னு ஓடியாந்தான். கதவு பாதி சாத்திட்டேன். என்னடாண்ணே? இந்தா 5000. நான் முடி வெட்டுறவேன் உன் தம்பி 5 நாளாக உனக்காக முடி வெட்டி சேர்த்தேன். நான் இறங்கிட்டேன். இறங்கி பாஞ்சு கட்டி பிடிச்சிட்டேன். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. நீ ஜெயிச்சுட்டு வந்துரு, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துரு. அன்னைக்கு நினச்சேன், இவனுக்காவது இந்த நாட்டில் நம்ம முடிச்சுடி ஆகணும்டா அப்படின்னு. ஒருத்தன் பனியெல்லாம் அழுக்கு, அப்படியே அழுக்கா இருக்கு, வேறு தொந்துரும். அண்ணா இந்த 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 50 ரூபா வச்சுக்க, நான் எலக்ட்ரீஷியன் இந்த இதான் இருக்க வச்சுக்கன்றான். அவனுக்காவது நான் ஜெயிக்கணுமா இல்லையாடா? என் பிள்ளையெல்லாம் உண்டியலை பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுங்க பெரியப்பா, உங்களை பார்க்க பாவமாக இருக்கு. ஒரு பிள்ளை பெரியப்பா எங்களுக்காவது வென்றுங்க, எங்கள் எதிர்காலத்துக்காக வென்றுங்க. அதுக்காவது நான் வென்றே தீரணும். என் பிள்ளைய நல்ல படிப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை, என் ஆத்தாளப்பனுக்கு நல்ல மருத்துவம், குடிக்க என் தாய் தந்தருக்கு தண்ணி, பசி பஞ்சம் இல்லாத வாழ்க்கை. அதுக்காவது இந்த நாட்டை நம்ம வென்று கைப்பற்றணும். ஒன்றும் செய்வனா ஆத்தாளப்பேன், ஒரே ஒரு ஓட்டை என் மகனுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு நிம்மதியாப்பாடு நாட்டை என்ற கொடு. உனக்கு அதுக்கு பிறகு பிரச்சனை இருந்தால் என்னை கேளு. நான் பிரச்சனையை கேட்க வந்தவில்லை. உன் பிள்ளைய நாங்கள் வந்திருக்கிறது பிரச்சனையை தீர்க்க. நினைக்க பிறந்த பிள்ளைகள் இல்லை உங்கள் பிள்ளைகள், நிரூபிக்க பிறந்தவர்கள். நம்பிக்கையோடு இருங்க, நாம் வெல்லுவோம். நம்பிக்கையோடு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம்னா இந்த மகனை நீ போடாத, ஓட்டு போடாத. சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாயினா போடாத, மதம் பார்த்து தான் போடுவேன்னா போடாத. ஆனால் நாங்கள் தமிழர்கள், என் இனம் வாழணும் வெல்லணும் நினச்சா போடும். நாங்கள் தமிழர்கள்டா, தன்மானமிக்க வீரமிக்க இனத்தின் மக்களடா, ஏறும் போரும் எமக்கு தொழிலடான்னு அப்படி வாழு. நம்ம இவங்க மாதிரி நத்தி ஒத்தி நம்மளோட பிழைக்க வந்த கூட்டம் இல்லை. நம்ம பரம்பரைய பண்பாட்டோடு மாண்போடு வாழ்ந்த கூட்டம். மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெள்ளத்துக்கு கையேந்திர நிலைமையை என் தலைவில் மனானையா சொல்கிறேன் உனக்கு தரமாட்டேன். நீ நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கையை, பசி ஏழ்மை வறுமை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லில்லாத வாழ்க்கையை உன் மகன் உனக்கு கொடுப்பேன். மூளைதான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு. தைரியமாக நம்பி உன் மகனுக்கு வாக்க போட்டு வெளில வை. காசு கொடுக்குறான்னா வாங்கிக்க, எவ்வளோ 8000 வாங்கிக்க, 10,000 வாங்கிக்க. இப்போது நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஆத்தா குலதெய்வம் இங்கே இருக்க பக்கத்தில் முடிக்கிற இல்லை சொல்லிட்டு வருவேன். என்னை ஜெயிக்க வைங்க அப்பத்தா, முருகன்ட்ட சொல்லிட்டு வருவேன். உன் பேரன் ஜெயிக்காம நீ என்னடா நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இருக்காது. நான் ஜெயிச்சாதான் ஏதாவது நல்லது நடக்கும்.